சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி தருமா? நிறைய சந்தேகம். நான் எல்லா யூடியூப்பும் பார்த்துட்டேன் சார். அஷ்டம சனி சொல்கிறாங்க, 7ஆம் இடத்துல ராகு வருதுன்னு சொல்கிறாங்க, ஜென்மத்துக்கு குரு வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். உச்சம் பெற்ற குரு 5 மாதம்தான் கடகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வர்றார். இந்த சிம்மத்துக்கு வரும்போது ஜென்மராமர் வனத்திலேன்னு எல்லாரும் அந்த ஒரு பழமொழியை எல்லா ஜோசியரும் சொல்லிடுவாங்க. ஆனால் குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம். 5, 7, 9 பார்வை பார்ப்பார். அப்போ அந்த பார்வையில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல ஆரோக்கியம் வந்தால் போதும். ஆரோக்கியம் பாஸ்கரம். ஆரோக்கியம் வந்தாலே போதும். சூரியனுக்கு வேற ஒன்றுமே தேவையில்லை. அதனால் நீங்கள் காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பகைவர்கள் உங்கள் வீட்டை தேடி வருவார். நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் சரி, எவ்வளவு தான் உங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, உபத்திரவம் வந்தே தீரும். வேற்று மொழி இனத்தவர்களாலும் வேற்று மதத்தவர்களாலும் கலவரங்கள் வந்து சேரும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகிறது நல்லது. ஒரு சில நேரங்களில் நம்ம ஊரை விட்டு வெளியே போகிறது, குடும்பத்தை விட்டும் சரி, சொந்த பந்தங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்தோம்னா நம்மளுடைய கௌரவம் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு புரியாது. மன நிம்மதி நமக்கு முதல்ல கிடைக்கும்.